கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் திமுக அமைச்சர் பொன்முடியை கண்டித்து அதிமுக மகளிர் அணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் ஆபாசமாக பேசிய அமைச்சர் பொன்முடியை கண்டித்தும் பதவி விலக வலியுறுத்தியும் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் பங்கேற்ற கண்டன உரையாற்றினார். அதன் பிறகு ஸ்டாலின் அரசை கண்டித்தும் பொன்முடியை கண்டித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கடலூர் மேற்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளர் ஜெயப்பிரியா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட மகளிர் மற்றும் கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் விசாரணை கைதியை முழு நிர்வாணமாக்கி இரும்பு கம்பியால் சிறைத்துறை அதிகாரிகள் தாக்கிய சம்பவத்தின் புகைப்படங்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாடந்துறையைச் சேர்ந்த நெஜுமுதீன் போதைப்பொருள் விற்பனை வழக்கில் கைது செய்து கூடலூர் கிளை சிறையில் அடைக்கப்பட்டார். அங்கு அவரை சிறை அலுவலர்கள் இரும்பு கம்பியால் தாக்கி கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது. இந்த நிலையில் சிறை அலுவலர்களின் கொலைவெறி தாக்குதலில் நெஜுமுதீன் படுகாயமடைந்த சம்பவம் குறித்த புகைப்படங்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தனது கணவரின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக அவரது மனைவி கண்ணீர் மல்க புகார் தெரிவித்துள்ளார். ஜெய்பீம் திரைப்படம் பார்த்து கண்ணீர் வடித்ததாக கதை சொன்ன முதல்வர் கடுமையான நடவடிக்கை எடுப்பாரா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அவங்க போய் கேஸ் போட்டு அங்கிருந்து இங்க கொண்டு வந்து